அன்புடைய வாடிக்கையாளர்களே, உங்கள் காசா ப்ரொமோட்டர்ஸ் நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதாவது 8 மாதத்துக்கு முன்னாடி மதுரையில் ஒரு நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் கம்மியான விலையில் நம்ம டிடிசிபி அப்ரூவ்டு ரெரா அப்ரூவ்டோட கிட்டத்தட்ட 7 ஏக்கர் பரப்பில் உள்ள 155 ஃப்ளாட்டுகளாக எம்ஏகே நகர் அப்படின்ற ஒரு பேரில் வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் நார்மலாக சொல்கிறத விட நான் இப்போ ஒரு 2 ஸ்க்ரீனை நான் உங்களுக்கு போடுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 8 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த கண்டிஷன், இப்போ பாருங்கள் 8 மாதத்துக்கு அப்புறம் இருக்கிற கண்டிஷன். ஸோ இது நீங்கள் ரெண்டையும் பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ அதை விட இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ஏகே நகரில் 70% வந்து ஃப்ளாட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 30% மட்டும்தான் ஃப்ளாட் அவைலபிளாக இருக்குது. இப்போ அதுக்குமே புக்கிங் நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா. இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யூடியூப் மூலியமாகவே எனக்கு கிட்டத்தட்ட 23 ஃப்ளாட்டு கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அவங்க கிளைண்ட்ஸ்லாம் வந்து யூடியூப் மூலியமாக வந்த கிளைண்ட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, எம்ஏகே நகரோட லொக்கேஷன் ப்ளஸ் அதை சுற்றி உள்ள அம்சங்கள். ஸோ இந்த மாதிரியான எம்ஏகே நகர் மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட க்ரோத் நல்லாவே இருக்கும் அப்படின்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ இப்போ தான் நான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த புக்கிங் போயிட்டுருக்கு, அந்த 30% ஃப்ளாட்டு. அது போக இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, எம்ஏகே நகரை நாங்கள் திருப்பி எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம். இப்போ அதுக்குமே நம்ம புக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. போக எம்ஏகே நகரை பற்றி A to Z ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அது எங்கே அமைஞ்சிருக்கு, அதை சுற்றி என்னென்ன இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். நான் சொன்ன விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ளாட் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக அந்த எம்ஏகே நகரை பற்றி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஏகே நகரோட லொக்கேஷன் பார்த்துருவோம். ஸோ கரெக்டாக எம்ஏகே நகர் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ஒத்தக்கடை டு திருவாரூர் போகக்கூடிய மெயின் ரோட்டு மேலே. உங்களுக்கு கரெக்டாக சொன்னால் ஒத்தக்கடை பத்திர ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதிலேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் சிப்பட் காலேஜுக்கு அப்படி 8 மாதிரி தாங்க நம்ம எம்ஏகே நகர் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த ட்ராவலில் வரக்கூடிய அந்த ரோடு சாலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 அடி சாலையில் தாங்க நம்ம பயணிச்சு வருவோம். அதுலேருந்தே நம்ம இப்போ ப்ராப்பர்ட்டிக்கு போகிற மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், நம்ம எம்ஏகே நகர் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு குடியிருப்பு மத்தியில் தான் இந்த எம்ஏகே நகர் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் கிடையாது, நம்ம எம்ஏகே நகரை ஒட்டி பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பே இருக்குங்க. நான் எப்போவுமே ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதோட வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு எப்போவுமே சொல்லுவாங்க. ஸோ அதே கான்செப்ட்டில் தான் எம்ஏகே நகர் ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸு வந்து மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து மதுரை சிட்டி வரைக்கும் போகும். இல்லை அப்படின்னா நீங்கள் மேலூர் பூவந்தி போனாலுமே இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு ஒட்டியே இருக்குது. ஒரு இன்னும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். நம்ம எம்ஏகே நகரில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த 2 வீடு இல்லை, ஒரு வீடு வந்து முடிஞ்சிருச்சு, இன்னொரு வீடுக்கு இப்போ புக்கிங் போய்கிட்டு இருக்கு. வெறும் 27 லட்சத்துக்கு லேண்டோடு சேர்த்து உங்களுக்கு 2 BHK ஹவுஸ் பண்ணி கொடுக்குறோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, அதுக்கு 80% வரைக்கும் நாங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். ஸோ நம்ம எம்ஏகே நகரை சுற்றி ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே நிறைய இருக்குங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடத்துக்கு எய்த்தாப்லேயே பார்த்தீங்கன்னா சிப்பட் காலேஜ் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோல் கெமிக்கல் காலேஜ் நம்ம இடத்துக்கு அப்படி எய்த்த மாதிரியே இருக்குது. இன்னொரு 500 மீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அடுத்து உங்களுக்கு கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, அது போக பார்த்தீங்கன்னா NCC கேம்ப் இருக்குது, மிலிட்ரி கேம்ப் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்குள்ளே அந்த நம்ம இடத்த சுற்றி இருக்க ரேடியஸ்லேயே தான் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டரில் பார்த்தீங்கன்னா IOB பேங்க் இருக்குது, அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பெட்ரோல் பங்க் இருக்குது. அது மட்டும் கிடையாது, வழிபாட்டு தலங்கள், ஃபேமஸான வழிபாட்டு தலங்களே நம்ம இடத்துக்கு கிட்ட தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டரில். அதில் ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா திருவாசகர் கோயில். அதில் பார்த்தீங்கன்னா நான் 8 மாதம் முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த திருவாசகர் கோயில் பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஹால் எதுக்குன்னா, சப்போஸ் திருவிழா டைமில் கூட்டம் அதிகமாக இருக்கிறனால அந்த மஹாலில் தங்குறதுக்காண்டி அதை கட்டியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சு. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான கோயில் திருவாசகர் கோயில். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுமே நல்ல ஃபேமஸான கோயில். அது பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலுமே நம்ம இடத்த ஒட்டியே தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். கிடையாது, நம்ம இடத்துலேருந்து ஒரு 900 மீட்டரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டோட்டல் காய்கறிகள் அண்ட் ஃப்ரூட் ஸ்டோர் பண்ணக்கூடிய கிடங்குமே நம்ம இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 900 மீட்டரில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, நம்ம இடத்து சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஏகே நகர் ப்ராஜெக்ட் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா அன்றாட தேவையான கடைகள் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண மண்டபங்கள், இந்த மாதிரி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இடத்தோட சரௌண்டிங்குள்ளேயே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அப்புறம் என்னங்க, நான் சொன்ன விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மதுரையிலே கம்மியான விலையில் டிடிசிபி அப்ரூவ்டு மற்றும் ரெரா அப்ரூவோட மெயின் ரோடு அப்ரோச்சில் சுற்றி குடியிருப்பு மத்தியில் முக்கியமாக சொல்லணும்னா நம்ம எம்ஏகே நகர் சுற்றி உள்ள அம்சங்கள். அதனால தான் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் நான் சொல்லுவேன். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட க்ரோத் நாளடைவில் நல்லாவே இருக்கும் அப்படின்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும்.
இப்போ தான் நான் புதுசாக எம்ஏகே நகரே பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் காத்துட்டு இருக்கு எம்ஏகே நகர்லேருந்து. என்னன்னா திருப்பி நம்ம எம்ஏகே நகரை வந்து ஒரு 7 ஏக்கருக்கு நாங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்க ஃப்ளாட்டுக்கு இப்போ புக்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை சைட் விசிட் வரணும்னாலும் சரி, இல்லை என்கொயரி பண்ணணும்னாலும் சரி, நீங்கள் தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கேயும் போயிடாதீங்க. அடுத்த ப்ராப்பர்ட்டியில் வந்து சந்திக்கிறேன். உங்கள் காசா ப்ரொமோட்டர்ஸ்.